ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், எல்லாரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு 3 days மினி விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 days மினி விலாக் கூட உங்கள் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும். அது உங்கள் லைஃபுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் ஒரு 12 o'clock மேலே தான் இந்த மினி விலாக் நான் எடுத்திருந்தேன். என்னோடய சின்ன பையன் தூங்கிட்டான். ஸோ அவன் தூங்குகிற டைமில் என்ன ஒர்க்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் சூஸ் பண்ணுவேன். இது ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ரொம்ப நாள் பெண்டிங்கில் அப்படியே ஒதுக்கி வச்சிருந்த ஒரு ஒர்க்கு தான். அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் பண்ணியிருந்தேன். இந்த பிளான்ட் மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் கவர்லேயே இருந்தது. அதுக்கு ஒரு தொட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மண் கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். ஏன்னா எனக்கு பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பிளான்ட்டை மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்சரி கார்டன்லேருந்து செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூடவே இதுவும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் நட்டுட்டு இந்த காஞ்ச இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸுக்கிட்ட கொண்டு இதை போய் வச்சுட்டேன். எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்களோட வீடு தோட்டம், அதுக்கப்புறம் வீடு அப்படி தானே இருக்கும் கிராமத்துலலாம். அங்கெல்லாம் இந்த மைண்ட் செட் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் வாடகை வீடுனா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருந்தோம் இல்லையா. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டட் ஹவுஸுன்னும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் ஆசைப்படுற மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சது. அதில் ஒன்று இந்த பிளான்ட் வளர்க்குறது. ஆனால் நாங்கள் பார்த்த வீட்டுக்கெல்லாம் பிளான்ட் வளர்க்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அப்படியே வளர்த்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படி தான் இருந்தது. இந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அதில் ஒரு 4 மரம் மட்டும்தான் வைக்க முடிஞ்சுது. அதை மட்டும் வச்சு பெருசாக உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில செடிங்கள்லாம் தொட்டிலே தான் இன்னும் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பிளான்ட் வளர்க்க பிடிக்குமோ அந்த அளவுக்கு வீடு க்ளீனிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பேஷியஸாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேப்ப இலையெல்லாம் கொட்டி மாடி மேலே ஒரே குப்பையாக இருந்தது. ஸோ அதனால் அந்த இலைங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா மழை பெய்யும் போது அந்த மண்ணெல்லாமே அமுங்கிரும். அப்போ பெருக்கி எடுத்துட்டோன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அந்த வேலையுமே முடிச்சிட்டேன். நிறைய பேர் டேட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் அனலைஸ் பண்ண முடியாமல் பட்டு தெளிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான பெண்மணியாக மாறுவாங்கள்ல. அதில் நானும் ஒரு பெண்மணினே சொல்லலாம். பாட்டி அப்பா செல்லத்திலேயே வளர்ந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே தெரியாமல் ஒரு ஜாலியாக இருந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் பார்த்து கற்றுக்கிட்டோம். அதில் எந்த ஒரு முடிவுமே நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசி முடிவெடுத்து அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நானாக உடனே எடுத்து பண்ணவும் மாட்டேன். ஹஸ்பண்டும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் உடனே டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க. ரொம்ப நாள் யோசித்து அப்படி தான் பண்ணுவோம். அப்படி தான் எங்களோட லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்புறம் சாட்டர்டே எடுத்திருந்த விலாக் தான் இது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த விலாக் எடுத்திருந்தேன். இந்த கோவிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 years வரைக்குமே அந்த விளக்கேற்றுறது, சாமி கும்பிட்றது இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. சாமியே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு கூட நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த நார்த்திகவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் இல்லை அப்படின்னு, அதில் நானும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் என் கண்ணால் பார்த்து அப்படி நம்பி அதுக்கப்புறம் இப்போ நான் மனசார ஏற்று தான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சாமி கும்பிட்டுட்ருக்கேன். எங்களோட கஷ்டம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த கடவுள்கிட்ட தான் முதல்ல போயிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஒரு குழந்தை எப்படி அம்மா கிட்ட போயிட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லுமோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலும் முதல் நாங்கள் வைக்கிற அடி எதுனா அந்த கோவிலாக தான் இருக்கும். இது எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் தான் இருக்குது. நிறைய ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு பின்னாடி நிறைய வாழை மரம் வளர்ந்து அது அடைச்சலாக இருந்தது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக செடி நடுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானுமே டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஷோபாவில் உட்காந்துருந்தேன். அவங்களுக்கு எப்போ நான் ஃப்ரீயாக உட்காந்தாலும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் முடியை மசாஜ் பண்ணுறேன், தலை சீவுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறதே 4 தாண்டா, அதையும் பிடிங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
மதியம் லஞ்சுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழம்பு வந்து சிக்கன் குழம்பு நிறைய இருந்தது. ஸோ அதில் இருக்கிற சிக்கனை தனியாக எடுத்து பரட்டல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், ரசம் அதெல்லாமே பண்ணியிருந்தோம். கடையிலையும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கியிருந்தோம். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுனால. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து சண்டே ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த பார்சலை நைட் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே நிறையா ஒர்க் இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.